இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் கொண்டு கொள்கிறேன். இந்த நாளிலையும் கூட யோபு 17ஆம் அதிகாரம் மற்றும் 18ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம வேத தியானத்திற்காக நம்ம எடுத்து நாளிலையும் கூட யோபு 17ஆம் அதிகாரம் 1 வசனம் பார்க்கும் பொழுது இங்க யோபு சொல்றாரு, என் சுவாசம் ஒழிந்து போயிற்று, என் நாட்கள் முடிந்து போகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமா இருக்கிறதுன்னு சொல்லி அவர் தன்னுடைய மன பாரத்தினாலே, மன துக்கத்தினாலே, மன வேதனையினாலே அவர் பேசுகிறார். ஏன்னா வேதவசனம் சொல்கிறது யோபு 12:10 பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாருன்னா, யோபு 12:10 சகல ஜீவராசிகளுடைய ஆவியும் சகல மனுஷனுடைய ஜீவனும் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது, தேவனுடைய கருத்தில் இருக்குதுன்னு சொல்லி அங்க யோபு 12:10 நான் பார்க்க முடிகிறேன். ஆனாலும் கூட இங்க யோபு என்ன சொல்றாரு, என்னுடைய சுவாசம் ஒழிந்து போகிறது, என் நாட்கள் முடிந்து போகிறது, எனக்கு பிரேத குழி ஆயத்தமா இருக்கிறது, நான் சாக போகிறேன்னு சொல்லி யோபு தன்னுடைய மன பாரத்தின் மூலமாக, மன துக்கத்தின் மூலமாக, மன வியாகுலத்தின் மூலமாக அவர் அங்க அவர் சொல்றதை நம்ம பார்க்கும்போது, அது மாத்திரமல்ல 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ, அவர்கள் செய்யும் அநியாயங்கள் என் கண் பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்றார். இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர்களை குறித்து அவர் சொல்றார். என்னுடைய நண்பர்கள் என்னுடைய துக்கத்தில் மத்தியில, என்னுடைய பாடுகள் மத்தியில, என்னுடைய கஷ்டங்கள் மத்தியில அவர்கள் என்னை என்ன பண்றாங்க, பரியாசம் பண்ணுகிறார்கள். எனவே என்னை என்ன பண்றாங்க, பரியாசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் என்னை பார்த்து கேவலமா பேசுறான்னு சொல்லி தன்னுடைய நண்பர்களை குறித்து சொல்றார். 16:10 20 கூட, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறதுன்னு சொல்றார். அதனால அந்த நண்பர்கள் பாத்தீங்கன்னா காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களா இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், யோபுடைய நண்பர்கள் எப்படி இருந்தாங்கன்னா காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஜனங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அதோட அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, நல்லா இருந்தாலும் கூட ஜனங்க ஒரு விதமா பேசுவாங்க, கெட்டு போனாலும் கூட ஜனங்க ஒரு விதமா பேசுவாங்க. அதனால ஜனங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க. அதே மாதிரிதான் யோபுடைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா, யோபு நல்லா இருக்கும்போது நல்லா பேசினாங்க, இப்ப அவர் கெட்டு போகும்போது என்ன பண்றாங்க, அவங்கள யோபுவை பரியாசம் பண்றாங்க. அதே மாதிரி அந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்போது எந்த அட்வைஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா கெட்டு போகும்போது 1000 பேர் அட்வைஸ் பண்றதுக்காக வருவாங்க. அதே ஒரு வேலையாக வருவாங்க. அவங்க ஞானிகள் மாதிரி, அவங்க புத்திசாலிகள் மாதிரி, அவங்க எல்லாமே தெரிஞ்சவங்க மாதிரி, அவங்க அவங்களுக்கு இலவசமாக ஆலோசனையின் பேரில அநேக காரியங்களை அவங்க சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி யோபுடைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா யோபுவை பரியாசம் பண்ணுகிறவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா யோபு தேவனை நோக்கி அவர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3ஆம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக் கொண்டு எனக்காக பிணையப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவன்னு சொல்றார். என்னுடைய அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒருவரால் மாத்திரமே என்னுடைய கஷ்டங்களை தீர்க்க முடியும். ஆண்டவர் ஒருவரால் மாத்திரமே என்னுடைய பாரங்களை சுமக்க முடியும். ஆண்டவர் ஒருவரால் மாத்திரமே என்னுடைய துக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர் நம்புறார். வேற யார் எனக்கு துன்பத்திலிருந்து கை கொடுக்கத்தக்கவர்? வேற யார் என்னுடைய காரியத்தை அவங்க மேல போட்டுக்குவாங்க? என்னுடைய பாரத்தை யாரு தாங்கிக் கொள்ளுவாங்க? வேற யார் என்னுடைய பாரத்தை தாங்கிக் கொள்றவங்க? யாரு என்னுடைய பாரத்தை எனக்கு கை கொடுப்பாங்க? யாரு எனக்கு இந்த பாரத்திலிருந்து, இந்த துன்பத்திலிருந்து யார் உண்மை தவிர விடுதலை ஆக்குவார்ன்னு சொல்லி யோபு என்ன பண்றாரு, தேவனுடைய சமூகத்துல அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனம், எவன் தன் சிநேகிதரோடு கேடாக துரோகம் பேசுகிறானோ அவன் பிள்ளைகள் கண்கள் பூத்து போகும் என்று சொல்றார். அதாவது எனக்கு விரோதமாக பேசுறவங்களுடைய கண்கள் பூத்து போகும் என்று சொல்லி அவர் சொல்றார். அது மாத்திரமல்ல, யோபு 9ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, நீதிமான் தன் வழியை உறுதியாக பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன்
மென்மேலும் பலத்து போவான்னு சொல்லி அவர் சொல்றார். அதாவது நீதிமான் தன்னுடைய வழியில உறுதியா இருப்பான். நீதிமான் வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் வந்து போக மாட்டான். எப்பவுமே தன்னுடைய பாதையில, தன்னுடைய வழியில, தன்னுடைய நம்பிக்கையில நீதிமான் எப்பவுமே உறுதியா இருப்பான்னு சொல்லி யோப் வந்து என்ன தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார். நீதிமான் வந்து நித்திய பலமுள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம் வசனங்கள்ல. அதனால நீதிமான் தன்னுடைய உத்தமத்துல உறுதியா இருப்பான்னு சொல்லி நம்ம வசனங்களை பார்க்க முடிகிறது. அதனால இங்க யோப் வந்து பாத்தீங்கன்னா நம்புறாரு, என்னுடைய நம்பிக்கை எங்கே 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா, என்னுடைய நம்பிக்கை எங்கே, என் நம்பிக்கை இப்பொழுது எங்கே, நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார் என்று சொல்லி அவர் துக்கத்தோடு வேதனையோடு தன்னுடைய நம்பிக்கையை வந்து அவர் பகிர்ந்து கொள்கிறார். ஏன்னா அவர் இருக்கிற சூழ்நிலை அப்படி, அவர் இருக்கிற சூழ்நிலை அப்படி. ஒரு மரத்தை வெட்டினாலும் கூட அது மீண்டும் துளிர்க்கும், ஒரு மரத்தை வெட்டினாலும் கூட அது மீண்டும் துளிர்க்கும். ஆனா என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்பிக்கை முற்றிலுமாக அழிந்து போனது, உடைய நம்பிக்கை முற்றிலுமாக அழிந்து போனது என்று சொல்லி தன்னுடைய மன வியாகுலத்தினாலே அவர் பேசுகிறார். தனக்கு இருந்த துன்பத்தின் பாதையில, தனக்கு இருந்த பாடுகள் மத்தியில அவர் வந்து தன்னுடைய மனதில் உள்ள பாரங்களை, கஷ்டங்களை அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். அவ்வளவுதான். ஆனாலும் கூட வசனம் போட்டிருக்கோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 11ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா 11ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல கர்த்தர் நீதிமான்களை சோதிக்கிறவர், கர்த்தர் நீதிமான்களை சோதிக்கிறவர் என்று சொல்லி சங்கீதம் 11:5 நம்ம பார்க்க முடிகிறது. அதனால நம்ம சோதனைகள், துன்பங்கள், பாடுகள் ஒரு மனிதனை, ஒரு பரிசுத்தவானை மேல் நோக்கி கொண்டு போகும் ஒழிய அது கீழ் நோக்கி கொண்டு போகாது. அதனால சங்கீதம் 11:5 கர்த்தர் நீதிமான்களை சோதிக்கிறார், நீதிமான்களை சோதிக்கிறார். எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க பரீட்சை எழுதுவாங்க. இந்த பரீட்சை வந்து அவங்களுக்கு கஷ்டமா தெரிஞ்சாலும் கூட இந்த பரீட்சை வந்து ப்ரமோஷனுக்காக அப்படிங்கிறத மறக்க கூடாது. பரீட்சைகள் வந்து நம்முடைய வாழ்க்கையில உயர்வை கொண்டு வரும். சோதனைகளும் பாடுகளும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனை பக்குவப்படுத்தும், அவனை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அவனை உயர்த்தும் என்பதுதான் உண்மை, வரலாற்று உண்மை. அதனால கர்த்தர் நீதிமான்களை சோதிக்கிறான்னு சொல்லி வேத வசனம் சொல்கிறது. அதனால இன்னொரு வசனம் போட்டிருக்கு. என்ன வசனம்னா சங்கீதம் வந்து 34ஆம் சங்கீதம் 19 வசனத்துல பாத்தீங்கன்னா, 34:19 பாத்தீங்கன்னா அதாவது நீதிமான்களுக்கு துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் கூட, நீதிமான்களுக்கு துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் கூட கர்த்தர் அவர்களை இருந்து விடுவிக்கிறான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், வியாதிகள் வரும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்று அவனை விடுவிக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதனால இந்த உலகத்துல கெட்டவர்களுக்கு தான் கஷ்டம் வரும், நல்லவர்களுக்கு வராதுன்னு சொல்லி ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. நீதிமான்களுக்கு துன்பங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு என்பதை நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது. வசனம் போட்டிருக்கு, அதே அதிகாரத்துல 15 வசனம் போட்டிருக்கு, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அதனால ஒருவேளை ஒரு சைட்ல வந்து பாடுகள், உபத்திரங்கள் வந்தாலும் கூட இன்னொரு சைட்ல கர்த்தர் நம்மோடு கூட இருந்து, கர்த்தர் அந்த பாடுகள்ல இருந்து, அந்த பிரச்சனைகள்ல இருந்து, அந்த உபத்திரங்கள்ல இருந்து கர்த்தர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருந்து, அவருடைய செவிகள் நம்முடைய ஜெபங்களுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமில்ல, சோதனைகள் இந்த உலக வாழ்க்கையில ரொம்ப ஒரு இயல்பான ஒரு காரியம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கால சூழ்நிலைகள் எப்படி மாறுதோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலுடைய சில சூழ்நிலைகள் மாறும். பாத்தீங்கன்னா மே மாசம் பாத்தீங்கன்னா பயங்கரமான வெயில் தாங்க முடியாத ஒரு வெயில் இருந்தது. அதுல எல்லாரும் அந்த வெயில பார்த்து எல்லாருமே பயப்பட்டாங்க. எல்லாரும் இந்த வெயிலை பார்த்து ரொம்ப ஒரு துன்பப்பட்டாங்க. இந்த வெயில் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டமாக தெரிஞ்சது. இந்த வெயில் வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த வெயில் வந்ததுக்கு வெயில் காலங்கள்
அநேக ஜனங்களுக்கு அது ஒரு கஷ்டமாக, அது உபத்திரவமாக தெரிஞ்சது. இப்ப பாத்தீங்கன்னா மழை வருது, மழை பெய்யுது, ஒரு குளிர்ச்சியாக இருக்குது. இது இப்ப பாத்தீங்கன்னா ஜனங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அதனால நமக்கு நமக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஆண்டவர் வெயிலை அனுமதிக்காம இருக்க மாட்டார். நமக்கு பிடிக்குன்னு சொல்லி மழையை பெய்ய விடாமல் அவர் தடுக்கவும் மாட்டார். ஏன்னா வெயிலும் மழையும் இந்த உலகத்துக்கு நல்லது என்று சொல்லி தேவன் அறிவார். வெயிலும் மழையும் விவசாயத்துக்கு நல்லது, இந்த உலகத்துக்கு நல்லது, உலகத்தினுடைய செடி பயிர்களுக்கு நல்லது என்று சொல்லி நம்ம தேவன் அறிவார். அதனால நமக்கு பிடிக்கும் நமக்கு பிடிக்காதுங்கிறது ஒரு காரியம் அல்ல. தேவன் ஆண்டவர் தமக்கு சித்தமான காரியங்களை அவர் செய்கிறார். தேவன் இந்த உலகத்தை ஆளுகிறவர். அவர் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அதே வண்ணமாக மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்க பார்க்கும் பொழுது சோதனைகள் உண்டு, நீதிமான்களுக்கு துன்பங்கள் உண்டு. 3 வழியாக ஆண்டவர் துன்பங்களை கொண்டு வருகிறார். தேவன் கொடுக்கிற சில பாடுகளும் உபத்திரவங்களும் துன்பங்களும் ஒன்று. 2வது, நம்முடைய பாவத்தினாலே வருகிற துன்பங்களும் பாடுகளும் வியாதிகளும் உண்டு. 3வது, சாத்தான் நமக்கு கொண்டு வருகிற பாடுகளும் துன்பங்களும் வியாதிகளும் உண்டு. இந்த 3 வழியாக நம்முடைய வாழ்க்கையில துன்பங்களும் பாடுகளும் உபத்திரங்களும் வந்து கொண்டுதான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டுதான் இருக்குது. வேதவசனம் சொல்லுகிறது, யோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? யோபு 5:17 தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி போட்டிருக்கு. யோபு 5:17 எடுத்தவங்க பாத்தீங்கன்னா யோபு 5:17 தேவன் தன்னை தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி அங்க எழுதியிருக்கிறது. தேவன் யாரை தண்டிக்கிறாரோ அவன் பாக்கியவான் சொல்லி போட்டிருக்கு. அதனால சர்வ வல்லருடைய சிச்சையை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேதவசனம் போட்டிருக்கு. வேதவசனத்துல போட்டிருக்கு, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லருடைய சிச்சையை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. அவர் காயப்படுத்தி காயங்களை கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது என்று சொல்லி. அதனால இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்க பாத்தீங்கன்னா நம்ம தேவன் சில நேரங்களில் நம்ம தவறான பாதையில போகும் பொழுது, தவறான வழியில போகும் பொழுது, தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது தேவன் வழியில நிற்பார். தேவன் நம்ம தண்டிப்பார். பரிசுத்தமான வழியில நடத்த, பரிசுத்தமான காரியங்களை செய்ய தேவன் தம்முடைய சித்தத்தின்படி மனுஷனை தண்டிப்பார். அந்த சிச்சையை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. அவர் நம்மை காயப்படுத்தி அவர் கட்டு போடுகிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை சிச்சிக்கிறது போல நம்ம சிச்சித்து நல்வழியில் நடத்த விரும்புகிறார். 2வது பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க ஆபிரகாமை பார்க்கும் பொழுது, தாவீதை பார்க்கும் பொழுது, யோசேப்பை பார்க்கும் பொழுது, பவுலை பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக சோதனைகள், அவங்க பாடுகள் வழியாக, துன்பங்கள் வழியாக, உபத்திரவங்கள் வழியாக அவங்க கடந்து சென்றாங்க. ஆனாலும் கூட தேவன் மேல இருந்த விசுவாசத்துல உறுதியா இருந்தாங்க. ஆனாலும் கூட அதே மாதிரி யோபு கூட பாத்தீங்கன்னா, யோபு தன்னுடைய பாடுகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அவர் அறிக்கையிடுகிறார். என்னுடைய தேவன் சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவர், உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லி அவர் அறிக்கையிடுகிறார். அதுதான் அவர் இந்த பாடல்கள் மத்தியில, அவர் கஷ்டங்கள் மத்தியில, அவர் சோதனைகள் மத்தியில அவர் கற்றுக்கொண்ட பாடம். இயேசு கிறிஸ்து அவர் என்றும் ஜீவிக்கிறவர், சர்வவல்ல தேவன் என்றும் ஜீவிக்கிறவர், அவர் என்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி, என் மீட்பர் என்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி சொல்றார். நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்லி யோபு சொல்றார். அதனால பாடுகள் மத்தியில, உபத்திரங்கள் மத்தியில நாம் தேவனுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய இரக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய அற்புதமான கரத்தை நாம் உணர முடியும். ஆகவே நம்ம பாத்தீங்கன்னா தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய பாவத்தின் விளைவாக அநேக சோதனைகளும் பாடுகளும் வரும். அது ஒரு சிலருக்கு வரும்.
அது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். பாவத்தின் வழியாக நம்ம சில பாடுகள் வரும். மூன்றாவது வந்து சாத்தான் நமக்கு அநேக பாடுகளையும் துன்பங்களையும் கொண்டு வருவான். பாருங்க, யோபு வந்து ஒரு நீதிமானா இருந்தாலும் கூட யோபு மேல சாத்தான் வந்து கண்ணு வைக்கிறான். அவன் நீதிமானா இருக்கிறான், உத்தமனா இருக்கிறான், அவனுடைய விசுவாசத்தை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி யோபு மீது சாத்தான் கண்ணு வைக்கிறான். அதே மாதிரி சில நேரங்களில் நம்ம நீதியாக உண்மையாக உத்தமமாக நடக்கும் பொழுது பிசாசு அநேக துன்பங்களை, அநேக சோதனைகளை, அநேக பாடுகளை, அநேக கஷ்டங்களை கொண்டு வருவான். வேத வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது லூக்கா 22 அதிகாரம் வசனம் 31 வசனத்துல பார்க்கும் பொழுது அங்க இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்றாரு. லூக்கா 22:31 அவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்றாரு, சீமோனே சீமோனே, கோதுமையை சுளக்கினாலே புடைக்கிறது போல கர்த்தர் உன்னை புடைக்கும்படி, சாத்தான் உன்னை புடைக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான்னு சொல்லி அங்க இப்ப பார்க்கிறோம். அங்க நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது கோதுமை எப்படி சுளைக்கினால அங்க புடைக்கிறாங்களோ அதே மாதிரி பேதுருவை வந்து என்ன பண்ற, புடைக்கும்படியாக அங்க சாத்தான் வந்து அங்க காரியங்களை செய்கிறான். ஆனாலும் கூட நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்றார். அதனால சாத்தான் வந்து பேதுருவை வந்து சோதிப்பதற்கு தயாராக இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து பேதருடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி என்ன பண்ணார், பேதருக்காக அவர் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அநேக நாட்கள்ல அநேக வேலைகள்ல விசுவாசி நம்ம தவறான பாதையில நம்ம கொண்டு போகும் பொழுதும் கூட ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவர் நமக்காக வந்து மனமிறங்கி இந்த சோதனையிலிருந்து விடுவிக்கும்படியான வழியை நமக்கு கொடுக்கிறார். அதனால நீதிமான்களுக்கு அநேக சோதனை வந்தாலும் கூட கர்த்தர் அவைகளில் நின்று விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரமில்ல, நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வந்து தேவனுடைய வல்லமை என்பது அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்துவதற்காக மாத்திரமல்ல. தேவனுடைய வல்லமை என்பது அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம காண்பிப்பதற்காக அல்ல. தேவனுடைய வல்லமை என்பது நம்ம பாடுகளை சகிப்பதற்காக, பாடுகளை, உபத்திரவங்களை, சோதனைகளை சகிப்பதற்காக தேவனுடைய வல்லமை நமக்கு மிக 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 தேவைப்படுகிறது சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தேவனுடைய வல்லமைன்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் வந்து அற்புதங்களை செய்கிற வல்லமை, அதிசயங்களை செய்கிற வல்லமை, வியாதிகளை குணமாக்குற வல்லமை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த வல்லமையை குறித்து தவறாக புரிந்து கொள்றாங்க. அது தேவனுடைய வல்லமை இல்ல. தேவனுடைய வல்லமை என்பது நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது ஆண்டவருக்காக பாடுகளை, உபத்திரவங்களை, கஷ்டங்களை, வேதனைகளை நம்ம சகித்துக் கொள்வதும் தேவனுடைய வல்லமைதான். பொறுமை, அதாவது உபத்திரவம் நமக்கு பொறுமை உண்டாக்கும் என்று சொல்லி பவுல் அங்க வேதத்துல எழுதுகிறார். உபத்திரவம் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும். உபத்திரவமானது நமக்கு பரிசுத்தமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். உபத்திரவமானது நம்மை நேரான பாதையில நம்ம கற்றுக் கொடுப்பதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். அதனால ஆதியில இன்னைக்கு வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது அநேக தெய்வ தாசர்கள், அநேக தெய்வ மனிதர்கள் பாடல் வழியாக, உபத்திரங்கள் வழியாக, துன்பங்கள் வழியாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாடல் வழியாக, துன்பங்கள் வழியாக, உபத்திரங்கள் வழியாக தேவனுக்காக சாட்சியாய் அவங்க வாழ்ந்து அவர்கள் மரித்தார்கள். ஆதியில பார்க்கும் பொழுது அநேக தேவதாசர்கள் தங்களுடைய துன்பத்தின் வழியாக, பாடல்கள் மூலமாக ஆண்டவருக்காக சாட்சியாக, வைராக்கியமாக, விசுவாசத்தில உறுதியாக இருந்து மரித்தார்கள் சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. சாது சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், உலகத்துல அவர்கள் அநேக பாடுகள், சொந்த வீட்டுல அநேக பாடுகள், ஊழியத்தில் அநேக பாடுகள் இருந்தாலும் கூட அவர் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக சாட்சியாய் நின்று மரித்தார், சாட்சியாய் வாழ்ந்து மரித்தார். யோபு கூட அவர் என்ன சொல்றாருன்னா, யோபை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யோபு வந்து உத்தம நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன், அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்று சொல்லி யோபை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். யோபை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். அவன் நீதிமான், உத்தமன், தேவனுக்கு பயப்படுகிறவன், அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்று சொல்லி யோபு 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடிகிறது. யோபு 1:8 நம்ம பார்க்க முடிகிறது. அவனை போல பூமியினும் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறார்.
அதே மாதிரி நம்ம கீழே நம்ம அந்த அதிகாரங்களை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து சாட்சி கொடுக்கிறவர் தேவன், என்னை சாட்சி கொடுக்கிறவர் தேவன் என்று சொல்லி யோபு தன்னுடைய சாட்சி, எனக்கு பரலோகத்துல எனக்கு சாட்சி கொடுக்கிறவர் தேவன் என்னை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார் என்று சொல்லி அவர் யோபு புஸ்தகத்துல யோபு வந்து என்ன பண்றாரு, அங்க அவர் தன்னை காண்பிக்கிறார். எனக்கு சாட்சி பகிர்கிறவர் என்னுடைய தேவனை எனக்கு சாட்சி சொல்லுகிறவர். அதனால எனக்கு வேற சர்டிபிகேட் தேவை அவசியம் இல்லை என்று சொல்லி யோபு வந்து அந்த யோபுடைய புஸ்தகத்துல அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கிறிஸ்து பிரியமானவர்களுடைய இந்த நாட்கள்லையும் கூட நம்ம வந்து நீதிமான்களுக்கு பாடுகள் வராது, துன்பங்கள் வராது, கஷ்டங்கள் வராது, பிரச்சனைகள் வராது என்று சொல்லி யாருமே நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா அது ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். அதனால நீதிமான்களுக்கும் பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் இந்த உலகத்தை என்னுடைய வல்லமையினாலே விசுவாசத்தினாலே ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அப்படிப்பட்ட பாடுகளும் சோதனைகளும் உபத்திரங்களும் இந்த உலகத்தில் இருக்கும்போது வந்தது. பிசாசினாலே வந்தது, மனிதர்களாலே வந்தது. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, பிதாவினுடைய வல்லமையினால அவர் உறுதியா இருந்து சாத்தானை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். ஆகவே நாமும் கூட இந்த நாட்கள்ல நம்ம வந்து நீதிமான்களுக்கு பாடுகள் சோதனைகள் உண்டு, ஆனாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறத நம்ம மறக்கவே கூடாது. தேவன் நம் மத்தியில இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நமக்காக அவர் உதவி செய்கிறார், நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறத நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது. அப்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும் பொழுது இந்த உலகத்துல வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் அதெல்லாம் நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா வசனம் போட்டிருக்கு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி. அதனால நம்ம ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமத்திற்காக, ஆண்டவருடைய ஊழியர்களுக்காக நம்ம பாடுகளை உபத்திரங்களை சகிக்கும் பொழுது அதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு பரலோகத்துல கொடுப்பாருங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். நம்ம உலக ஜனங்களை போல பாடுகளை, உபத்திரங்களை, கஷ்டங்களை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா அது உலகத்துல இருக்கு. அது உலகத்துல பாடுகள் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், உபத்திரங்கள் நிறைந்த உலகம். ஆனாலும் கூட அது உலகத்துல இருக்கு. அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. யோபு வந்து பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய மனபாரத்தின் மூலமாக அநேக காரியங்களை குறித்து வெளிப்படுத்தினார். அவர் உள்ளத்துல அவர் வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது, தேவன் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை யோபுக்கு இருந்தது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்கிற ஒரு விசுவாசம் என்ன பண்ணது இருந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா யோபு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து அவர் மேல இருந்ததுனால, ஆண்டவர் மேல இருந்ததுனால யோபு வந்து பாத்தீங்கன்னா கடைசியாக அவர் இடத்தன்மையான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் உயர்த்தினார். அதே மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் நம்முடைய விசுவாசத்துல உறுதியா இருந்து நம்ம ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி, விசுவாசத்துல நம்ம ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாச போராட்டத்துல வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதே மாதிரி ஆபிரகாம் வந்து விசுவாசத்துல ஜெயித்தார். அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா யோசேப்பு தன்னுடைய சோதனையில அவர் ஜெயித்தார். அதே மாதிரி பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் மத்தியில, அநேக சோதனைகள் மத்தியில நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இதோ எனக்காக நீதியின் இடத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், அந்த நாளிலே நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஒரு நிச்சயமாக, ஒரு நம்பிக்கையாக அவர் வந்து என்ன பண்றாரு, தான் அறிக்கையிடுகிறார். கர்த்தர் எனக்கு நீதியின் இடத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உறுதியான விசுவாசம் பவுலுக்கு இருந்தது. ஆகவே இந்த நாட்கள்லையும் கூட நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது விசுவாசத்துல உறுதியா இருந்து நல்ல போராட்டத்தை போராடி தேவனுடைய நாம மகிமைக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் இரக்கும் தயமுள்ள ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த யோபனுடைய புஸ்தகத்திலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. இந்த நாளிலேயும் கூட கர்த்ததாமே ஆண்டவரே,
தேவன் சிச்சிக்கிற மனுஷன் பாக்கியவான், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவருடைய சிச்சையை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனே, யோபு பாடுகள் மத்தியில தேவனுடைய வல்லமை அறிந்தவராக இருந்தார். தேவனுடைய ஆண்டவரே, தேவனுடைய வல்லமை அறிந்தவராக, தேவனே, தேவன் ஜீவிக்கிறவர் என்றும் உயிருள்ளவர் என்றும் அவர் பரலோகத்தின் தேவன் என்று சொல்லி அறிந்திருந்தார். ஆகவே நாங்களும் கூட கர்த்தாவே பாடுகள் மூலமாக அநேக பாடுகளை கற்றுக்கொள்ள, துன்பங்கள் மூலமாக அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். தப்புன இந்த நாளில் எங்களுக்கு கர்த்தாவே, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். நாளை ஆசீர்வதிங்க. இந்த நாள் எங்களோடு கூட எடுத்துங்க ஆண்டவர். இன்னுமாக அடியனை ஆசீர்வதிங்க, அடியனை குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னுடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களை கர்த்ததாமே நீர் வாய்க்க பண்ணும்படியாக உதவி செய்யுங்க. நம்ம திலன சபைக்காக ஜெபிக்கிறோம். திலன சபை ஆலயம் கட்டப்படத்தக்கதாக எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும்படியாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதற்குரிய காரியங்களை வாக்கி பண்ணும்படியாக உதவி செய்யுங்க. விசேஷமாக இந்த ஆலயத்திற்கு டெம்பரவரியாக ஆராதனை செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை கர்த்ததாமே நீர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக தேவனே நீர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து கல்வாரி திருச்சபையின் மூலமா நடக்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. திருச்சபை ஊழியங்களை கர்த்தாவே ஆசீர்வதிங்க. ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஹெச்ஐ ஊழியங்களை கர்த்தாவே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னமாக நம்ம ஆண்டவரே, நம்ம பைபிள் காலேஜ் மூலமாக நடக்கின்ற ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்ம லெப்ரசி ஊழியங்களை ஆசீர்வதிங்க. பிளைண்ட் ஊழியங்களை கர்த்தாவே ஆசீர்வதிங்க தகப்பனே. தகப்பனே, இந்த ஊழியம் செய்கின்ற கல்வாரி சபையின் மூலியமாக ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் குறையெல்லாம் விரிவாக்குங்க. தேவையை சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இதை நடத்துகின்ற அருமையான அண்ணனுடைய குடும்பத்திற்காக கூட ஜெபிக்கிறோம். தலைமை போவதற்கு நல்ல ஞானத்தையும் நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல ஆலோசனைகளையும் கட்டளையிடும்படியாக தேவனை கிருபை செய்யும் தகப்பனே. தொடர்ந்து கர்த்தாவே, ஊழியத்திலே நம்முடைய பரிசுத்தமான கரம் இருந்து வளர்த்து ஒரு தேவைக்காக நன்றி ஆண்டவர். ஆண்டவரே, நீர் ஊழியர்களை நேசிக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்திலே கர்த்தாவே நம்முடைய பரிசுத்தமான கரம் இருக்கிறதை உணரும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய பரிசுத்தமான கரம் எங்கள் மேல ஒவ்வொரு மேல இருந்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம் ஆண்டவர். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறேன், பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.